Hi friends, welcome to my channel ரமேஷ் முருகன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீட்டிலேயே லெமன் சோப் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு ஆரோக்கியமான சோப் உங்களுக்கு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் 3 லெமன் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கிறதுக்கு இந்த சோப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நான் முல்தானி மெட்டி சேர்க்குறேன். இதுவும் ஸ்கின் உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆலிவேரா ஜெல் சேர்க்குறேன். ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்காக பாதாம் ஆயில் சேர்க்குறேன். உங்களுக்கு பாதாம் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். விட்டமின் இ ஆயில் சேர்க்குறேன். ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் கிடைக்கிறதுக்கு இந்த ஆயில் சேர்க்குறேன். நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக நான் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். நான் சோப்பு பேஸ் எடுத்திருக்கேன். இது ஆன்லைனில் கிடைக்கும். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நீங்கள் பியர்ஸில் கூட நீங்கள் ப்ளூ சோப்பில் ட்ரை பண்ணலாம். சின்ன பீஸாக க்யூபாக கட் பண்ணி இந்த சோப்பை எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் லெமனோட தோல் மட்டும் நல்லா சீவி எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 5-6 லெமன் கூட நல்லா பெரிய லெமனாக எடுத்து வெறும் தோல் மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. ஜூஸில் சோப்பு வராது. பார்த்தீங்கன்னா நான் வெறும் தோல் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சோப்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பவுலில் ஆயில் தடவி வச்சுடுங்க. நான் பாதாம் ஆயில் தடவிருக்கேன். ஸோ ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம இந்த ஆயில் தடவுறோம். ஸோ தேங்காய் எண்ணெய் கூட நம்ம தடவிக்கலாம். இப்போ நம்ம சோப் க்யூபை நம்ம டபுள் பாயில் பண்ண போகிறோம். நல்லா சோப்பு மெல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த சோப்பு மெல்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பொருளை சேர்க்க போகிறோம். ஸோ லெமனோட தோல் சேர்க்குறேன். ஸோ இந்த தோல் நீங்கள் எவ்வளோ அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சோப்பு நல்லா வரும். நல்லா வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு. முல்தானி மெட்டி, ஆலிவேரா ஜெல், அதுக்கப்புறம் விட்டமின் இ ஆயில், எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணாமல் சிம்மில் வச்சு நல்லா கலந்துடுங்க. நான் இதில் ரோஸ் வாட்டரும் சேர்த்துட்டேன். ஸோ எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கலந்துடுங்க. ஸோ இந்த சோப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அந்த ஹீட்டோட பவுலில் எடுத்து ஊற்றி வச்சுடுங்க. ஊற்றிட்டு நம்ம ஒரு 1 டே ஃபுல்லாக விட்டுடுங்க. 1 டே ஃபுல்லாக விட்டுட்டு நம்ம மறுநாள் கத்தி வச்சு சைடில் க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக சோப்பு வந்துடும். பார்த்தீங்கன்னா சோப்பு நல்லா வந்துடுச்சு. ஸோ இந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப கலர் வரும். ஸோ ஒரு ஆரோக்கியமான சோப்பு இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.